அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் வருஷ ருத்து புரட்டாசி 8 செப்டம்பர் 24 புதன்கிழமை, வளர்பிறை திருத்தியை திதி, சித்திரை நட்சத்திரம் இன்று மாலை 4:15 மணி அளவு வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், மாகேந்திரம் நாம யோகம், தைத்துளை நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைய நாளுடைய விசேஷம் பார்க்கணும். இன்றைக்கு திருப்பதியில் பிரம்மோற்சவம் தொடங்குகின்றது. உற்சவம் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட உற்சவங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே இத்தனை நாட்கள்னு இருக்கும். அதில் இந்த திருப்பதியில் இன்றைய நாள் தொடங்கக்கூடிய பிரம்மோற்சவம் 10 நாள் உற்சவமாக இருக்கும். இன்று மாலை கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கிறது. தினந்தோறும் காலை மாலை என 2 வேளையும் விசேஷமாக விமர்சையாக திருவீதி உலா வருவார் திருமலையப்பன். அதெல்லாம் நடக்கும். அதன் பிறகு தீர்த்தவாரி வரைக்கும், அதாவது ஒவ்வொரு நாளும் இன்று தொடங்கி தினந்தோறும் காலை மாலை நடக்கக்கூடிய வைபவங்கள் 10 நாட்கள் தீர்த்தவாரி வரைக்கும் நம்முடைய மாலை முரசு இறை யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. இதை பக்தர்கள் அனைவரும் கண்டு திருமலையப்பனுடைய அனுகிரகத்தை பெறணும். ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் திருப்பதி போகணுன்றது நிறைய பேருனுடைய ஒரு ஆசையாக இருக்கும், கனவாக இருக்கும். திருப்பதி அப்படின்றது எப்பயுமே விசேஷமான ஒன்று தான். 365 நாட்களும் திருப்பதியில் நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் சொல்லுவாங்க. அப்படியாக சுவாமிக்கு திருமண உற்சவம் நடக்கும். விசேஷமாக அவர் தரிசிக்கக்கூடியது பாரத தேசம் எங்கும், இப்போ உலகெங்கும் இருந்து பக்த கோடிகளை தரிசனம் பண்ணுறாங்க. அப்படி இந்த புரட்டாசி மாதம்ன்றது ரொம்ப விசேஷமானது. அதில் அங்கே போய் தரிசனம் பண்ணணுன்ட்டு இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால் அது நம்முடைய மாலை முரசு இறை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்கிறாங்க நேரடியாக என்பது. நம்ம அங்கே போய் பார்க்குறத இங்கே இருந்தே பக்தி பரவசத்தோடு பார்த்து அந்த அனுகிரகத்தை பெறணும். இது நவராத்திரி காலம். அதில் இன்றைக்கு திருத்தியை திதி. இதில் பெரும்பாலானவர்கள் வீட்டில் கொலு வைத்து இந்த நவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு கொலு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்காது, பூஜை மட்டும் செய்வாங்க. சில பேர் கலசம் வைப்பாங்க, சில பேர் கோயில் வழிபாடு மட்டும் செய்வாங்க. இப்படி எந்த வகையில் இந்த நவராத்திரி நம்ம கொண்டாடினாலும் அனுஷ்டித்தாலும் அதில் நிறைய விஷயங்களை செய்யணுன்றிருக்கு, சில விஷயங்களை தவிர்க்கணுன்றிருக்கு. இந்த நவராத்திரி பற்றி நம்ம முதல் நாளில் விமர்சையாக அதை பற்றின விளக்கங்களை கொடுத்துருந்தோம். அதில் நவராத்திரிக்காக நம்முடைய வீட்டிற்கு ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்மணி வராங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து தான் அனுப்பணும். அதில் எதனால் இதை சொல்கிறோன்னு சொன்னால், இது வழக்கம்தானே. ஒரு ஸ்திரீ சாதாரண நாட்கள்லேயே தாம்பூலம் கொடுக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேர் கடைபிடிக்கிறோம். நவராத்திரியில் வரும்போது கொடுக்க மாட்டோமான்னா, ஒருவேளை டிவோர்ஸியாக இருப்பாங்க, அவங்க கணவன் விவாகரத்து பண்ணியிருப்பாங்க. சில பேர் கணவனை இழந்தவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் வந்துட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அங்கே கலந்து கொண்டவர்களுக்கும் தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. இவங்க வந்துட்டாங்களே, இவங்க எப்படி வரலாம், இவங்களை உட்கார வச்சு பாடலாம் பாடுறது, பஜனை இதெல்லாம் கலந்து கொள்ளலாமா, பிரசாதம் கொடுக்கலாமா, தாம்பூலம் கொடுக்கலாமான்ற அந்த கவலையெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதாவது 2 விதமான விஷயங்கள் இருக்குது. நம்ம அம்பிகையாவே ஆவாகனம் பண்ணணும், கன்னியா பூஜை பண்ணணும்னு சொன்னால் அந்த பூஜைக்கு சில விஷயங்கள்லாம் விதியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெண் இந்த வயதுக்குள்ளே இருக்கணும், இப்படி தோற்றம் இருக்கணும், இப்படி லட்சணமாக இருக்கணும். சில உடல் உபாதை, சில சரும நோய்கள், சில தேகத்தில் பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது, சில பின்னங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு எதற்காகனா அம்பிகையாக ஆவாகனம் பண்ணுறதுக்கு. அதே போல் சுவாசினி பூஜை, சுமங்கலி பூஜை அவர்களை அமர வைத்து நம்ம பூஜை பண்ணுறதா இருந்தால் தான் நிறைய விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் கலந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்த அனைவருமே அம்பிகை தான். ஒவ்வொரு ஸ்திரீயும் ஸ்ரீ தான், அதாவது லக்ஷ்மி தான். அதனால் அப்படி நம்முடைய வீட்டிற்கு இதுபோல் பெண்மணிகள் வந்தாலும் அவங்களுக்கும் நம்ம அம்பிகையாக பாவித்த தாம்பூலம் கொடுக்கணும். நம்ம ஒரு வீட்டிற்கு இது போல் தாம்பூலம் வாங்கிறதுக்கு வாங்க, நம்ம வீட்டில் குழு வச்சுருக்கோம், நவராத்திரி விரதம் வாங்கன்னு கூப்பிடும் போதும் கூட மருமகள் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பொண்ணு இருக்காங்கன்னா மருமகளோ பொண்ணோ சுவாசினியாக இருப்பாங்க. அம்மாவோ மாமியாரோ அப்படி இல்லைன்னு சொன்னாலும் அவங்களையும் சேர்த்து தான் அழைக்கணும். இப்போ ரொம்ப பெரியவர்கள்லாம் முன்ன தான் பண்ணிட்டு இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்தது. எல்லார் வீட்லேயும் அப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க.
கணவன் இல்லாதவர்கள். அதனால் அவங்களுக்கு தெரியும் சொல்லியிருப்பாங்க. இப்போ தனி கொடுத்தணுன்றதுனால தெரியல, நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்குது. அதனால் இன்றைய நாளில் நவராத்திரி பற்றி நாம் தெரிந்து கொண்டது என்னென்னா, நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய பெண்மணி யாராக இருந்தாலும் கட்டாயம் அவர்களை வந்து பூஜைக்கு அழைத்து அமர வைத்து குழுவில் இருக்க சொல்லி நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய எல்லா பூஜைகளும் செய்து தாம்பூலம் பிரசாதம் எல்லாம் கொடுத்து தான் அனுப்பணும். அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம். மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கன்னியா ராசியில் சூரியன் புதன், துலா ராசியில் சந்திரன் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இது இன்றைய நவகிரக நிலை. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, திருமண தடை இருந்தால் தடை விலகப் போகின்றது. மேஷராசியில் இருக்கக்கூடிய மனவயது அன்பர்கள், பையனோ பொண்ணோ, கல்யாணத்துக்கான யோகத்தை இப்போது பெற ஆரம்பிக்கிறீர்கள். கலத்திர பாவத்தில் செவ்வாய் இருந்தார். செவ்வாயோடு இப்போது சந்திரன் வந்து சேர்ந்திருக்கார். செவ்வாய் வந்து ராசியாதிபதி, சந்திரன் வந்து சுகாதிபதியாக இருக்கின்றார். இவர்களை குரு பார்க்கின்றார். இவர்கள் இருக்கக்கூடியது சுக்கிரனுடைய வீடு. அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. இது புரட்டாசி மாதம். அப்போ கல்யாண விஷயம் பற்றி பேசலாமா? இது போல் ஜாதகம் வந்திருக்கு, பொருத்தம் பார்க்கலாமா? ஐப்பசி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்றது இல்லை. புரட்டாசியில் அமாவாசை வரைக்கும், மகாலய பட்ச காலம் வரைக்கும் நம்ம வந்து சில விஷயங்களை செய்யக்கூடாது, தவிர்க்கணும்னு சொல்லப்பட்டே இருக்கிறது. அது வந்து முழுக்க முழுக்க வந்து பித்ருபக்ஷம், மகாலய பட்சம், பித்திரு வழிபாடு, முன்னோர் வழிபாடு செய்யணும்னு சொல்லி, அதுலேயும் கூட காலையில் அந்த பித்திரு கர்மாலாம் செய்து முடிச்சுட்டு அந்த கடமையெல்லாம் செய்துட்டு அவருடைய ஆசையை பெற்று அமர்ந்து பேசலாம் எதிர்வரும் சுபகாரியம் பற்றி. இப்போ அந்த அமாவாசை முடிஞ்சிட்டு நவராத்திரி காலம் அப்படின்னு சொல்கிறதுனால தாராளமாக திருமண விஷயங்களை பற்றி பேசலாம். அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறது, விரும்பிய பொருளை வாங்கினது, விரும்பிய இடத்திற்கு போகிறது, விரும்பிய மாதிரி சம்பாதிக்கிறது, படிக்கிறது, இப்படியான பலனை எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் ஏதாவது ஒரு வகையில் தன்னை வந்து பலப்படுத்தி கொள்ள இன்றைக்கு முயற்சி செய்தால் பலன் கிடைக்க பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இது பொன்னான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த நாளில் நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. 6ஆம் பாவம் வலுத்திருக்கிறது. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் ராசியாதிபதியாகவும் உங்களுக்கு வருவார். அப்போது அந்த ராசியாதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கிறது நல்லதா, பலவீனமாக இருக்கிறது நல்லதா? ஏன்னா ராசியாதிபதி அப்படின்ற முறையில் கட்டாயம் நல்லபடியாக அவர் இருக்கணும். 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்ப வலுத்துட்டா நிறைய கடன் வந்துடுமோ, நிறைய பிரச்சனை வந்துடுமோ, நோய் நொடிக்கும் ஆட்படுவோமோ அப்படின்னு சொன்னால் ராசியாதிபதின்ற முறையில் கட்டாயம் அவர் நன்றாக இருக்கணும். அதான் முதல். அப்போ தான் நிறைய கொடுத்தாலும் நம்மளால் அதை வந்து வாங்கிக்க முடியும், பிரச்சனை சோதனை வந்தாலும் எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார், கேதுவோடு சேர்ந்திருக்கார். 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இருக்காங்க. எதெல்லாம் பிரச்சனையோ கஷ்டமோ சிக்கலோ அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும். நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க சொன்னால் அந்த கடனை எப்படி எதிர்கொள்வது இன்றைய நாளில் சிந்தித்து தெரிந்து கொள்ள முடியும். யாரோ ஒரு நபருடைய உதவி கூட உங்களுக்கு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெறுவீர்கள். குறிப்பாக வந்து முன்னேறுவதற்கான ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், அதை பிடித்து கொள்ளலாம். ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் பாடுபட்டு தான் பலனை அடையணும். வேலை அதிகமாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும், அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது, வேலை பார்க்குறது அந்த நாள் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாள் உங்களுடைய தைரியத்தினால் வெற்றி பெறுவீர்கள். நம்ம ஒன்றை செய்யும்போது நம்பிக்கையாக செய்கிறோம், தைரியமாக செய்கிறோம், உற்சாகமாக செய்கிறோம், அதில் ஈடுபட்டு செய்கிறோம்னா வெற்றி. இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் தெரிந்த வேலையாக இருந்தாலும் கூட முழுமையான பலன் கிடைக்காது. அப்படி இன்றைய நாள் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாளில் வந்து தடைப்பட்ட விஷயங்களை மீண்டும் நீங்கள் செய்யலாம். 5ஆம் இடம் வலுக்கிறது. 5ஆம் இடம்னு சொல்லும்போது உங்களுடைய புண்ணியம். அப்போ இதற்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க, கஷ்டத்தில் இருக்கிறீங்க, நோய் நொடியில் கூட இருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்மகுரு காலம் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் வந்து பின்னடைவு இருக்கும் முன்னாடி இருந்ததை விட. குரு வந்து ராசியில் அமர்ந்துட்டாருன்னா கொஞ்சம் ஸ்லோவாகிடுவீங்க, நிதானமாக நீங்கள் ஆயிடணும். அவர் வந்து நேரடியாக மாரகாதிபதி பாதகாதிபதியாக வர்றதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கூட இருக்கணும். ஏன்னா குருவுடைய இயல்பு என்னென்னா பார்க்குற இடத்துக்கு பலத்தை கொடுத்துருவார்.
இருக்கிற இடத்துக்கு வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பின்னடைவில் இருக்கீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வரப்போகிறீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு விஷயம் வந்து நம்ம தவறாக முடிவு பண்ணிட்டோம், தவறாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப வரலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க முடியும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வெளியூர் போகலாமா, பிழைக்கிறதுக்காக, படிக்கிறதுக்காக, வெளியூர் மாறி போய் அங்கே போய் வீடு வாங்கி இருக்கலாமா, இப்படிப்பட்ட விஷயங்கள் தோன்றி கொண்டு இருந்தால் முடிவுகளை எடுக்கலாம். கடகராசி அன்பர்களே, இது உங்களுக்கு சுகமான நற்பலன் தரக்கூடிய, நிம்மதி தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார், சுக்கிரன் வீட்டில் சந்திரன் இருக்கார். பிறகு உங்கள் ராசிக்கு நல்ல யோக பலனை தரக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். குருவால் பார்க்கப்படுறார். செவ்வாயுடைய சாரத்தை வாங்குகிறார். பிறகு மாலை நேரத்தில் ராகுடைய சாரத்தை பெறுகிறார். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. மாலை நேரத்தில் பெரிய பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் முன்னின்று அதை வந்து சரிப்படுத்த முடியும். உடல் உபாதை இருக்குதுன்னு சொன்னால் அதற்கான தீர்வுகளை தெரிந்து கொள்ள முடியும். அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் நல்ல லாபம், நல்ல ஆதாயம், நல்ல பலன் கிடைக்கும். மாலை நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த சாதக பலனை அடைய முடியும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல செய்தி, நல்ல உதவி, நல்ல ஒரு துணை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய உழைப்பை விட கொஞ்சம் அதிக பலனை தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. சஞ்சலம் இருக்கக்கூடாது. நமக்கு வந்து நல்ல டைம் இருந்துட்டாலும் ரொம்ப ஆசைப்பட்டுறக்கூடாது. கஷ்டமான காலம் வந்தாலும் ரொம்ப கலங்கிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, சரிசமமான ஒரு மனநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இன்றைய நாள் உங்களுக்கு தேவை. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. 3ஆம் பாவம் வலிக்கிறது. உங்களுடைய ராசியில் சுக்கிரன் கேது, 2ஆம் இடத்துல சூரியன் புதன், 3ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய். அதனால் இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறது, திங்க் பண்ணுறது, பிளான் பண்ணுறது, அதன் பிறகு அதை பற்றி பேசி எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது, பிறகு அந்த செயலை தொடங்குறது, இப்படிப்பட்ட ஒரு பலனான இருக்கிறது. இது குடும்பத்திலையும் செய்யலாம். ஒரு விஷயத்தை யோசித்து குடும்ப நபர்கள் எல்லாம் உட்காந்து பேசி வீடு கட்டுறது, வீட்டில் கல்யாணம் பண்ணுறது, இதை வந்து செய்யலாம். ஒரு ஆஃபீஸ்லேயும் கூட, ஒரு அலுவலகத்திலையும் கூட இதை செய்யலாம். இப்படியாக ஒரு விஷயத்தை யோசித்து ஒரு மீட்டிங் போடுறோம், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயங்களை இன்றைய நாள் செய்யலாம். அப்படி செய்யக்கூடிய செயல் வெற்றியை தரும். மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான பலனை அடையலாம். இன்றைய நாளின் பணிகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக நடக்கும். உற்சாகமாக, தைரியமாக நீங்கள் காணப்படுவீங்க. பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக, புத்திசாலித்தனமாக இருக்கணும். இல்லைன்னா ஏதோ ஒரு தவறு செய்துட்டு பிறகு நீங்களாகவே தெரிந்து கொண்டு திருத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால் டைம் வேஸ்ட் ஆகும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். பெரிய நபர்களுடைய துணை, அறிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இன்றைய நாளில் பயன்படுத்தி கொண்டு முன்னுக்கு வர முடியுமா, நல்ல காரியம் செய்ய முடியுமா, இதெல்லாம் பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து பண வரவு தரக்கூடிய நாளாக இருக்கிறது. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார்கள். இதில் சந்திரன் யாருன்னு கேட்டால் லாபாதிபதி. அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அவர் வந்து 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கார், பண வரவை தரும்னு சொல்லிட்டு. ஆனால் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். அந்த செவ்வாயோட சாரத்தில் தான் இருக்கார் இன்றைக்கு மாலை நேரம் வரைக்கும். அப்போ எப்படி பண வரவை எதிர்பார்க்க முடியும்? செவ்வாய் அஷ்டமாதிபதி ஆயிற்று, அப்போ தடுத்துடுவாரே அந்த பண வரவை அப்படின்னு கேட்டால், அஷ்டமஸ்தானத்திலிருந்தும் பலன் வரும். அதாவது அதிர்ஷ்டவசமாக பணம் கிடைக்கிறது, புதையல் கிடைக்கிறது, ஒருத்தருக்கு திடீரென்று எங்கிருந்தோ ஏதோ ஒன்றில் வந்து பரிசு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட விஷயம்லாம் வந்து அஷ்டமஸ்தானத்தில் தான் நடக்கும். அதனால் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்காங்க. தனகாரகன் குரு வந்து அவர்களை பார்க்கிறார். அந்த சந்திரன் அந்த செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கார். அதன் பிறகு ராகுடைய சாரம், அந்த ராகுவையும் குரு பார்க்குறார். ராகு 6ஆம் இடத்துல இருக்கார். தொழில் மூலமாக பணம் வரணும். அப்படியாக இன்றைக்கு தொழில் மூலமாக எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து அல்லது எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் அதிகமாக பண வரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை அடையலாம். இன்றைய நாளில் நீங்கள்
பெரியவர்களிடத்தில் நல்ல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும், நற்காரியத்திற்கு அனுமதி பெற முடியும். அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரோடு சேர்ந்து பணியாற்றும் போது, கூட்டு முயற்சி செய்யும் போது வெற்றி பெற முடியும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல், செகண்ட் தாட்டே இல்லை, முழு மனதோடு இன்றைய நாளில் நீங்கள் இருப்பீங்க, பேசுவீங்க, படிப்பீங்க, வேலை பார்ப்பீங்க, நல்ல பலன் கிடைக்கும். துளாராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், சவால்கள் இதெல்லாம் எதிர்கொள்ள முடியும். வேலை ரொம்ப டஃப்பாக இருக்குது, நான் விட்டுற போகிறேன், வேறு வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னால், அப்படி சொல்லக்கூடிய நிலையில் இருந்தால் இதெல்லாம் சரி பண்ண முடியும். இந்த இடத்துலையே உங்களால் வேலையை தொடர முடியும். வேலை மாறுறோன்னு சொன்னால் இந்த இடத்துல இதுக்கு மேலே அடுத்த பதவி, உயர் பதவி போகிறதுக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லை, எதுவும் கற்றுக்க முடியாது, வளர முடியாது, இங்கேருந்து எதிர்காலம் சிறப்பாக இருக்காது. அதுக்காக மாறினா பரவாயில்ல. வேலை அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யணும். அதன் பிறகு இவ்வளோ தான் முடியுன்றதை உட்காந்து பேசணும். இதெல்லாம் செய்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும், அதற்கான நம்பிக்கை கிடைக்கும். நீங்கள் அப்படி பேசும்போது உயரதிகாரி அக்செப்ட் பண்ணுவார். அப்படியாக ஜீவன பாவம் வலுத்திருக்கிறது. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மாலை வரைக்கும், மாலை 4:15 மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் தான் நடப்பில் இருக்கும். அதனால் காலை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், பெரியவர்களிடத்தில் ஆசி பெறலாம். முருகப்பெருமானை அல்லது துர்க்கையை, நரசிம்ம சுவாமியை வழிபட்டு நாளை தொடங்கலாம். இல்லைனா மாலை நேரத்தில் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான ஆகார நியமத்தோடு கட்டுப்பாட்டோடு நீங்கள் இருக்கணும். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்று மாலை 4:15 மணி அளவில் இருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கும். அதனால் மாலை நேரத்தில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். மாலை நேரத்தில் போயிட்டு நான் உல்லாசமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேளிக்கை விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி இருந்தால் இன்றைக்கு தவிர்க்கணும். திடீர்னு அப்படி ஏதாவது சடனாக பிளான் பண்ண வேண்டிய நிலை வந்தால் நீங்கள் முதல்லே நான் வரலைன்றதை சொல்லிடணும். விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு விசேஷமான பலனை பெறலாம். குறிப்பாக இன்றைக்கு வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரி, முதலாளி இடத்துல நல்ல பெயர் பெற முடியும். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு நல்ல செலவு பண்ணணுன்ற ஒரு யோகத்தை தருகிறது. 2 காரணம். ராசியாதிபதி விரயத்தில் தான் இருக்கார். உங்களுடைய பாக்யாதிபதியான தினப்பலனை தீர்மானிக்கக்கூடிய சந்திரனும் விரய பாவத்தில் தான் இருக்கார். மேலும் இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய சாரம், அதாவது சந்திரன் பெற்றிருக்கக்கூடிய சாரம் செவ்வாய் ராகு உடையதாக இருக்கிறது. அதனால் இது செலவு பண்ணக்கூடிய நாள். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பார்வை அந்த 12ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. பெரிய செலவுகளை கூட இப்போ உங்களால் செய்ய முடியும். பெரிய செலவு செய்து ஒரு கடன் அடைக்கணும், ஒரு நோயை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். அல்லது அதிகமான செலவுகளை செய்து பயணம் பண்ணி வெளியூர், வெளிநாடு போகணுன்னு சொன்னால் அது பற்றியெல்லாம் இன்றைக்கு தீர்மானம் பண்ணலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது நல்ல பலன் தரும். விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை தாராளமாக எதிர்பார்க்கலாம். செலவு செய்து லாபம் அடைகிறது, கொஞ்சம் பணம் போட்டு அதை கொண்டு ஒரு வேலை பார்த்து அதிலிருந்து கூடுதலாக கொஞ்சம் லாபம் கிடைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிரயாணம், வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தேவையில்லாத விஷயங்களில் இறங்கக்கூடாது. தேவையில்லாத நேர விரயமோ செலவு, பொருள் விரயமோ செய்வதை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்க வேண்டியது அவசியம். தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு லாப ஆதாய பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய், விரயஸ்தானத்திற்கு அவர் தான் அதிபதி, லாபத்தில் சஞ்சரிக்கிற காலம் இது. அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடந்து கொண்டு இருக்கணும். இப்போ குருவும் ராசியை பார்க்குறார், அந்த பூர்வ புண்ணியாதிபதியும் பார்க்குறார். பாக்யாதிபதி சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் குருவுடைய கேந்திரத்தில். அதனால் இது உங்களுக்கு நற்காலம்னு சொல்லலாம். நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது இன்றைய நாள் நம்பிக்கையோடு முயற்சிகளை செய்யலாம், நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். மூல நட்சத்திர அன்பர்கள் கொடுத்து வைத்தவர்களைப் போல ஒரு விஷயத்தை சுலபமாக பெற முடியும். பூராட நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் சமயோசிதமாக செயல்பட வேண்டியது இருக்கும். சில பேரை நிராகரிக்கணும், சில பேரை சேர்த்துக்கணும். அதுவும் எப்படி ஸ்மூத்தாக ரொம்ப நாகரிகமாக நீங்கள் ஜென்டலாக செய்ய வேண்டியதாக இருக்கும். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உத்தமமான நல்ல பலனை பெறலாம். நீங்கள் தொடர்ச்சியாக பணம் கிடைக்கிறதுக்கு, லாபம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும். மகர ராசி அன்பர்களே,
இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிற காலம் இது. அப்போ பெரிய அளவிற்கு அதிர்ஷ்டமோ சுலபமாக நல்ல பலனோ பிறருடைய உதவியோ இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில பேருக்கு தசை கூட சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னால், சுய ஜாதகத்தில் கலத்திர பாவம் கெட்டு இருந்தால் கணவன் மனைவிக்கு இல்லையே கூட பிரச்சனை வரக்கூடிய யோகமானது இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நாள் உங்களுக்கு சந்திர பலம் மிகுதியாக இருக்குது. ஜீவன பலம் நன்றாக இருக்கிறது. உங்களுடைய ஜீவன ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்து குரு பார்வை பெறுகிறார்கள். அதனால் கடமைகளை சிறப்பாக செய்ய முடியும். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைனா வேலையில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடச்சிரும். ஒரு சில பேருக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும், அது இன்றைக்கு சரியாகும். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முன்னேற்றம் காண்பீர்கள். திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உங்களை திரித்து கொள்ள முடியும். எது உங்களுடைய மைனஸோ பலவீனமோ அதை தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறுவீர்கள். வேலையில் உங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள், இன்க்ரிமெண்ட், கொடுக்க வேண்டிய ஊதியம் தாமதமாக கிடைக்கிறது, தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதுனா அதை பேசி பெற முடியும். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல துணை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. பெரியவர்களுடைய அனுகூலமானது உங்களுக்கு ஏற்படும். இப்போ நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் உங்களுக்கு நண்பராக வருவார். அதே போல் மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் வத்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புதுசாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போயிருக்கீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு ஒரு ரூம்மேட் கிடைப்பார், யாரோ ஒருத்தர் நண்பர் கிடைப்பார். அவங்களுடைய துணையை கொண்டு நீங்கள் உங்களுடைய தனிமை, நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சரி அவங்களோட ஷேர் பண்ணிக்க முடியும். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை இன்றைய நாளில் பெற முடியும். நல்லவர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும். நீங்கள் எடுக்கும்போதே ஒரு விஷயத்தை என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருத்தரை தவறானவர் நினச்சிட்ருப்போம், பார்த்தா நல்லவராக இருப்பார். ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பலனை கொடுத்துருன்னு நினச்சிப்போம், பார்த்தா தராது. அப்படியாக இன்றைக்கு முதல்ல நீங்கள் ஒன்றை பற்றி பேசுகிறீங்க, ஒன்றை முடிவெடுக்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து காத்திருந்து பாருங்கள். அது சரியானதாக இருக்காது. ரெண்டாவதாக வரக்கூடிய தாட் சரியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஷேர் வாங்க போகிறீங்கன்னா இன்றைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் அதை வாங்காமல் அதன் பிறகு இன்னொன்று அது வேணான்னா இதை செய்வேன்னா இதை வாங்குனீங்கன்னா இது உங்களுக்கு பலன் தரும். அதாவது அது சம்பந்தமாக அனுபவம் இருந்து செய்யக்கூடியவர்களுக்கு. இதுபோல் மற்றவர்கள் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கணும். புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான பலனை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. நல்ல வழிகாட்டியை நீங்கள் காண்பீர்கள். நல்ல நண்பரோ வழிகாட்டியோ நல்ல குருவோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திர அஷ்டம தினம். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அஷ்டமத்தில். அந்த செவ்வாய் யாருன்னு கேட்டால் தன பாக்யாதிபதி. அவர் நன்றாக இருக்க வேண்டியது அவசியம். அஷ்டமத்தில் போய் இருக்கார். அதனால் உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன ஒரு நன்மைனா குரு செவ்வாயை பார்த்துறதுனால வேலை நடந்துடும். ஆனால் நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும், அதிகம் பாடுபட வேண்டியது இருக்கும். உங்களை நிரூபிப்பதற்கு நீங்கள் திறமையானவர், நீங்கள் நல்லா தான் வேலை பார்க்குறீங்க, நல்லா தான் படிக்கிறீங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய செலவுகளையோ சிக்கல்களையோ அவ்வப்போது சரி செய்கிறதுக்காக நீங்கள் மெனக்கிட வேண்டியது இருக்கும். ஆனால் ரிசல்ட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த காலமே இப்படி தான் இருக்கும். அதில் இன்றைக்கு 8ல் சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் மனசை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கும்போது ஒரு விரக்தி நிலைக்கு போகக்கூடாது. எல்லாம் சரியாகும். எப்படி இப்போ கஷ்டமான நிலை இருக்கிறதோ அப்புறம் நல்ல நிலை வரப்போகிறது. ஏற்ற இறக்கம்தான் வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போகிறோமோ திரும்ப அவ்வளோக்கு எவ்வளோ மேலே வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சிந்திக்கலாம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரிந்த நல்ல விஷயங்களை செய்யணும், தெரிந்ததை பேசணும், தெரிந்த நபர்களோடு இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தாக்கத்தை மாலை வரைக்கும் பெறுகிறீர்கள். மாலை 4:15 மணி அளவு வரைக்கும் அதிகமான சந்திராஷ்டம தாக்கம் இருக்கிறது. அதனால் தனித்து இருக்கணும், கடுமையாக உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்போ இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்று மாலை நேரத்தில் சந்திராஷ்டம தாக்கத்தை பெறுகிறீர்கள். அதனால் வேலை விடுறது, படிக்கிறதை விட்டுட்டு வேலைக்கு போகிறன்றது பெரிய முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடாது. பொருள் சார்ந்த விஷயங்களில் பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடாது.
இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சுக்ல சதுர்த்தி, விநாயகப் பெருமானை வழிபட தயாராகவும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.